பொதுக்காலம் 5ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 20 முதல் 2ஆம் அதிகாரம் 4 வசனங்கள் வரை. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 1 முதல் 13 முடிய வசனங்கள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன்
என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுவீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் நல்லவையாகவும் பார்க்க முடியும், தீட்டானவையாகவும் பார்க்க முடியும். நம் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கேற்பவே நமக்கு வெளியே இருப்பவற்றையும் நாம் பார்க்கின்றோம். இதுவே இன்றைய வாசகங்களின் அடிநாத செய்தியாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் இனத்தின்படி படைத்த பின்பு அவற்றை நல்லதென கண்டார் என்று பார்க்கிறோம். தொடக்க நூலின் படைப்பு பகுதியில் மட்டும் நல்லதென கண்டார் என்கின்ற வார்த்தை பல முறை வருகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றுமே நல்லதுதான், தேவையற்றவை என்றோ தீமையானவை என்றோ எதுவும் கிடையாது. இன்றைய முதல் வாசகத்தில் விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப் பெற்று நிறைவேறின என்றும், கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். தொடக்க நூல் 2:1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் நிறைவு என்கின்ற வார்த்தை 3 முறை வருகிறது. அதாவது கடவுள் படைப்பை நிறைவான ஒன்றாகத்தான் படைத்தார் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. இப்படிப்பட்ட நிறைவான படைப்பு தொடக்கத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களது உள்ளம் எப்பொழுது கடவுளை விட்டு தொலைவில் போக ஆரம்பித்ததோ அப்பொழுதே படைப்பும் பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாறிவிட்டது. இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் தூய்மைச் சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவரை தீட்டானவையாக பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் அவர்களது உள்ளம் கடவுளிடமிருந்து தொலைவில் இருந்ததுதான். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று இயேசு பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை மேற்கோள் காட்டி பேசுகின்றார். அன்பிற்குரியவர்களே, வெளியில் உள்ள காரியங்கள் நமக்கு எப்படி தோன்றுகின்றன என்பது அவை எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்பதை மட்டும் பொறுத்தது கிடையாது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் பொறுத்தது. இது வாழ்வின் ஆச்சரியமான காரியங்களில் ஒன்று. எனவே நம்முடைய உள்ளத்தை தொடர்ந்து பக்குவப்படுத்திக் கொள்வதன் மூலம் நமக்கு வெளியே இருப்பவற்றை சரியான முறையில் நாம் பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது 3 ஆண்டு கால பணிவாழ்விற்கு பின்பு வாழ்வின் இறுதியில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உயிர் துறந்தார். யோவான் 19:30. 6 நாள்களாக கடவுள் உலகை படைத்த பின்பு நிறைவேறியதற்கும் இயேசு 3 ஆண்டு பணிகளுக்கு பின்பு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உயிர் துறந்ததற்கும் ஏராளமான தொடர்பு உண்டு. அதாவது, எந்த அளவிற்கு நம்மை நாம் வெறுமையாக்குகிறோமோ, நம்முடைய அகந்தை, ஆணவம் இவற்றை வெறுமையாக்குகிறோமோ,
அந்த அளவிற்கு இந்த படைப்பும் இந்த பூமியில் உள்ள மனிதர்களும் பிறரது வாழ்வும் நம் வாழ்வும் நிறைவுள்ளதாக தோன்றும் என்பதே இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் உள்ள தொடர்பு. இதற்கு மாறாக எப்பொழுது நம்மை மையப்படுத்திய ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்கிறோமோ, நமது அகந்தைக்கும் ஆணவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோமோ, அப்பொழுதே இப்படிப்பட்ட நிறைவான படைப்பு நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒன்றாக, நம் வாழ்விற்கு ஒவ்வாத ஒன்றாகத்தான் தோன்றும். ஜெபம். இறைவா, உள்ளத்தை உருமாற்றும் போது உம்மால் படைக்கப்பட்ட உலகமே அழகாக மாறுகிறது என்ற உண்மையை நாங்கள் உணரச் செய்தருளும். ஆமேன்.